guys, வெல்கம் டு மார்க்கெட் எக்ஸ்பிரஸ். நம்ம எப்பொழுதுமே பார்த்திங்களாங்க, மார்க்கெட் ஹாலிடே முடிஞ்சு அந்த நைட்டு ரெகுலராகவே நம்ம ஒரு 5-6 ஸ்டாக் வந்து பர்ச்சேஸ் பண்ணலான்னு வச்சுருப்போம் கையில். அதில் பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம போர்ட்ஃபோலியோவில் மதர்சன், இன்ஃபோசிஸ், கோடாக் மியூச்சுவல் ஃபண்ட், மோதிலால் வாஸ்வால், நாஸ்டாக் 100, ஐஓசிஎல்ங்க. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நமக்கு ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிடுச்சு உங்களுக்கு. இப்போது கண்டிப்பாக இதோட பர்ச்சேசிங் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நாளைக்கு மார்னிங்கான நல்ல வாய்ப்பு கிடைக்கும். நமக்கு கைப்பா ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மதர்சன் பார்த்துடலாம். அப்படி நம்ம 20 வருஷம் நம்ம ஹோல்டிங் பண்ணிட்டுருக்கோங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நேற்று க்ளோசிங் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 130 ரூபா க்ளோசிங்காக இருக்குது. நமக்கு அரௌண்டாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 14% நமக்கு லாபம் கொடுத்துட்ருக்கு உங்களுக்கு. இது நம்ம 20 வருஷம் ஹோல்டிங் பண்ணிட்டுருக்கோம். 114 ரூபா அந்த ஆவரேஜ் ரேட்டில் பார்ப்போம். இதில் ஒரு வாய்ப்பு நமக்கு நாளைக்கு கிடைக்குன்னு பார்ப்போங்க. நெக்ஸ்ட் எடுத்திங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ் பார்த்திங்கன்னா அரௌண்டாகவே கிட்டத்தட்ட நமக்கு ஒரு இந்த 1 வீக்காகவே நமக்கு பெரிய ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக போயிட்டுருக்கு உங்களுக்கு இப்போது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஷேர்ஸ் கொஞ்சம் அக்குமேல் பண்ணி வச்சுக்கலாம். 1-2 அந்தமாரி ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஐடி இல்லாமல் எந்த ஒரு பிஸ்னஸும் கிடையாது. நெக்ஸ்ட் எடுத்திங்க அப்படின்னா மோதிலால் நாஸ்டாக் 100. ஏன் அந்த ஸ்டாக் சொல்கிறோம் அப்படின்னா நேற்று நமக்கு மார்க்கெட் ஓப்பன், இன்றைக்கி நமக்கு லீவுங்க. ஆனால் நமக்கு ஏஷியன் மார்க்கெட் மட்டும் தான் நமக்கு இன்றைக்கி லீவு. மற்றபடி எல்லா மார்க்கெட் ஓப்பனில் இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நாஸ்டாக் வந்து நல்லா அடி அடிச்சிருக்காங்க இன்றைக்கி. அதனால் கண்டிப்பாக நாளைக்கு மார்னிங் நமக்கு இந்த ரிஃப்ளெக்ட் வந்து கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கில் இருக்கும். ஸோ அதனால் 144.72 இருக்கிறது கண்டிப்பாக நாளைக்கு மார்னிங் 141 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 3 ரூபா ஒரு ஷேர் கம்மியாகும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆவரேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு இது. நெக்ஸ்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு நாஸ்டாக் 100 அடி வாங்கிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம இடிஎஃப் வாங்குறதுக்கான கோல்டு இடிஎஃப் வாங்குறதுக்கான சான்ஸ் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் இதுலேயும் ஒரு கண்ணு வச்சுருப்போம். நம்ம என்ன ரேஞ்ச் கிடைக்குதுன்னு நமக்கு ஒரு 60 ரேஞ்ச் அந்த ரேஞ்ச் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பார்ப்போம். ஃபஸ்ட் நாளைக்கு கண்டிப்பாக கிடச்சினா கண்டிப்பாக அதில் ஒரு சின்ன ஒரு அக்கமடேஷன் பண்ணுவோம் நம்ம நாளைக்கு. நம்ம நெக்ஸ்ட் எடுத்திங்க அப்படின்னா ஐஓசிஎல் தாங்க. ஐஓசிஎல் பார்த்திங்கன்னா நம்ம ஈவினிங் க்ளோஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட ஓப்பனிங் 179 ஆச்சு. க்ளோசிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 168 ஆச்சு. அரௌண்டாக பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 10 ரூபீஸ் வந்து நமக்கு இப்போது லாஸ் ஆகிடுச்சு நமக்கு இப்போது. ஸோ பார்ப்போம் வாய்ப்பு கிடைக்கணும் பார்ப்போம். ஏன் அப்படின்னா ஐஓசிஎல் பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா நிறைய குளோபல் லெவலில் நிறைய மார்க்கெட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதில் ஒரு பூம் நமக்கு கிடைக்கும் பார்ப்போம். இந்த 5 ஷேர் நம்ம கன்சிடர் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு மார்னிங் கன்சிடர் பண்ணலாங்கிறது. உங்களுக்கு எந்த ஸ்டாக் இதில் பிடிக்குன்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு செபி அட்வைஸர் கிடையாதுங்க. நல்ல செபி அட்வைஸ் கேட்டு கண்டிப்பாக இந்த ஸ்டாக்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மக்களே.